பத்மநாப ஐயர் மூலமாக குதிராதிகாரி பத்மநாப ஐயர் மூலமாக இந்த பகுதியிலே பல்வேறு ஆன்மீக பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவருடைய ஏற்பாட்டிலே பல மாதங்களாக இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்று சொன்னதின் பேரிலே பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கிறோம். மன்னார்குடியிலே ராஜகோபால சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து கும்பகோணத்திலே சாரங்கபாணி கோவிலுக்கு சென்று அங்கிருந்து நெரூர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானம் தரிசனம் செய்து கொண்டு ஏகாதசி என்று அங்கு காவேரியிலே ஸ்நானம் செய்து இன்றைய தினம் துவாதசி பூஜையை மோகனூர் கிராமத்திலே முடித்துக் கொண்டு அச்சல தீபேஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோவிலே பிரசாதங்கள்லாம் கோவில் பிரசாதம் அளித்தார்கள். அந்த ஊரிலே நிகழ்ச்சி எல்லாம் முடித்துக் கொண்டு பிரதோஷ நேரத்திலே இந்த கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த கொங்கு பகுதியிலே தமிழ்நாட்டிலே பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவில்களுக்கும் நிறைய திருப்பணிகளை செய்து வருகிறார்கள். மேலும் நிறைய ஆன்மீக பணிகளை செய்து ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஆன்மீகம் தழைத்து பூஜைகள், வேள்விகள், அன்னதானங்கள் எல்லாம் சிறந்து விளங்கி நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சேவை மனப்பான்மையை நன்றாக வளர்த்து நம்முடைய சரவணப்பட்டி கோயம்புத்தூர்லே சங்கரா கண் மருத்துவமனை என்பதாக காஞ்சி காமகோடி சங்கர மடத்தின் மூலமாக கிராமந்தோறும் இலவசமாக கண் சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த பகுதியானது கல்வி, கலாச்சாரம், நம்முடைய இறை பக்தியை மேன்மேலும் வளர்த்து அதன் மூலமாக நாட்டிலே வளர்ச்சி ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சியோடு சேர்ந்து நல்ல நாகரீகம், நல்ல பக்தி உணர்வு ஒவ்வொரு மக்களுடைய மனதிலேயும் வளர்ந்து கோவில்கள் அனைத்திலேயும் நன்றாக பூஜைகள் நடந்து, நைவேத்தியங்கள் நடந்து, பிரசாதங்கள் எல்லாம் நடந்து இந்த பகுதியிலே ஒரு கலாச்சார மாநாடு செய்ய வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறோம். இவரிடத்துல கொங்கு மண்டலத்திலே ஒவ்வொரு கிராமத்திலேயும் இருக்கக்கூடிய பூஜாரிகள், அர்ச்சகர்கள், புரோகிதர்கள் இவர்களெல்லாம் அழைத்து ஜோதிடம், வாஸ்து மற்றும் பக்தி மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய விதத்திலே அனைத்து கிராமங்களும் பயன்பெறும் விதத்திலே, அனைத்து மக்களும் புண்ணியத்தை பெறும் விதத்திலே அந்த ஒரு நிகழ்ச்சி வரக்கூடிய காலத்திலே நடத்துவார்கள். இங்கு காவேரி கரையிலே மகேந்திர மங்கலம் என்பதாக கரூர் பக்கத்திலே ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கு 1910 அந்த நேரத்திலே 3 வருஷங்கள் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடமாடும் தெய்வமாக விளங்கக்கூடிய அவர்கள் 3 ஆண்டு காலம் அங்கு இருந்திருக்கிறார்கள். அந்த ஊரிலே அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறும் விதமாக அந்த குழந்தை பருவத்திலே மக்கள் அக்ஷராபியாசம் படிப்பை படிக்க தொடங்கும் பொழுது அதற்கான பூஜைகளை நடத்தி குருவினுடைய அருளோடு அனைத்து மக்களுக்கும் நல்ல கல்வி அறிவு கிடைப்பதற்காக அந்த மகேந்திர மங்கலம் என்கிற கிராமத்தை முழுமையாக கோவில் கலாச்சார கிராமமாக அங்கு பல்வேறு ஆன்மீக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்படி இந்த கொங்கு மண்டலத்திலே பல்வேறு அறப்பணிகள் மூலமாக நல்ல அமைதி, வளர்ச்சி, சுபிட்சம் கிடைத்து அனைவரும் பக்தி உணர்விலே மேன்மேலும் வளர்ச்சி, பொதுவான வளர்ச்சி இங்கு ஏற்பட்டு வருகிறது. அதோடு சேர்ந்து ஆன்மீகத்திலேயும் சிறப்பான வளர்ச்சி வருவதற்கு முயற்சிகளும் பிரார்த்தனைகளும் செய்யப்படுகின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். பொதுவாக தமிழகத்துல இந்து அறநிலைத்துறை செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தமிழகத்துல இந்து அறநிலைத்துறை செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தர்மத்தை பத்தி பேசணும், அவ்வளவுதான்.